சக்தி கேக்குறாரு, வெண்ணிலா அறிவில்லையா உனக்கு? டாக்டர் முன்னாடி அப்படியே சொன்ன? ஜெயலட்சுமி சொல்றாங்க, பொறுப்பில்லாம பொன்னி தானே தொலைச்சா, அவ கரெக்டா தான் பேசியிருக்கா. சக்தி சொல்றாரு, அம்மா நடந்ததெல்லாம் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அதே இத சொல்லாதீங்கம்மா. சந்திரசேகர் சொல்றாரு, ஜெயா உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? குழந்தைக்கு பார்க்க வந்த டாக்டருக்கு முன்னாடி இப்படியா பேசுவீங்க? போய் வேலைய பாருங்க எல்லாரும். நீ இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காத, நீ மாடிக்கு போமா. போலீஸ் சந்திரசேகர் வீட்டுக்கு வர்றாங்க. சந்திரசேகர் கிட்ட சொல்றாங்க, உங்க பேத்தி காணாம போன விஷயமா உங்க மகன் கிட்டையும் மருமக கிட்டையும் விசாரிக்கணும் சார் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் ரெக்கார்ட் பண்றாங்க சக்தி பேசுறத. சக்தி, அந்த பொண்ணு காணாம போனதா உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு? அதுவும் காட்டுக்குள்ள. சார், குழந்தைய கடத்தின வண்டி மாதிரியே மெக்கானிக் ஷெட்ல ஒரு வண்டி ஒண்ணு நின்னுச்சு. அத விசாரிக்க போனோம் சார். நடந்ததெல்லாம் சக்தி போலீஸ் முன்னாடி சொல்றாங்க. போலீஸ் கேக்குறாங்க, திரும்பவும் பார்த்தா உங்களால அடையாளம் காட்ட முடியுமா? சக்தி சொல்றாரு, கண்டிப்பா முடியும் சார். வண்டி ஆக்சிடென்ட் ஆன பிறகு அந்த டிரைவரை புடிச்சிட்டு வந்தோம். கடைசியில பார்த்தா அந்த டிரைவருக்கும் இந்த கடத்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தையும் அந்த குழந்தைய கடத்த வந்தவங்களும் வண்டியில இருந்திருக்காங்க. ஆனா அந்த டிரைவருக்கு அந்த விஷயமே தெரியல. அப்புறம் அந்த டிரைவரை ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பி விட்டுட்டோம். போலீஸ் சொல்றாங்க, இன்னைக்கே நாங்க அக்யூஸ்ட் போட்டோலாம் உங்ககிட்ட காட்டுறோம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதை நீங்க பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அரெஸ்ட் பண்றதுக்கு தோதா இருக்கும் சக்தி. சரி சார்னு சக்தி சொல்றாரு. போலீஸ் கேக்குறாங்க சக்தி கிட்ட, வண்டியில அந்த ரவுடிக என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு குழந்தை உங்ககிட்ட சொன்னாலா? ஜெயலட்சுமி சொல்றாங்க, குழந்தை எதுவுமே சொல்லல சார். போலீஸ் கேக்குறாங்க, இப்ப ஏதாவது குழந்தைகிட்ட அத பத்தி கேட்கலாமா? ஜெயலட்சுமி சொல்றாங்க, குழந்தைகிட்ட இத பத்தி பேசி நடந்ததையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டாமே சார். இதுவும் இல்லாம நீங்க வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப பயந்துருவா குழந்தை. போலீஸ் சொல்றாங்க, நாங்க கேட்கல மேடம், நீங்க யாராவது கேஷுவலா பேச்சு கொடுத்து கேட்டு பாருங்களேன், நாங்க பக்கத்துல மாத்திரம் நிக்கிறோம். சொல்றாரு, சார் ஏற்கனவே குழந்தை ரொம்ப பயந்து போயிருக்கா, இந்த நிலைமையில எப்படி சார்? போலீஸ் சொல்றாங்க, உங்களோட நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது சார். முக்கியமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னா குழந்தையோட தகவல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். போலீஸ் சொல்றாங்க, நாங்க கேட்டா குழந்தை பயப்படும். நீங்க இல்லாட்டி வேற யாராவது இல்லாட்டி குழந்தைக்கு பிடிச்சவங்க கேட்டாங்கன்னா எங்களுக்கு அந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ராஜசேகர் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு போலீஸ கூட்டிட்டு போறாங்க. சிவானிய பவானி கண்முழிக்க வைக்கிறாங்க. சிவானி கேக்குறாங்க, அம்மா நம்ம வீட்டுல தானே இருக்கோம், நீங்க எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க? பவானி சொல்றாங்க, இங்க பாருமா, ஜெயாம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்கம்மா, விட்டு யாருமே எங்கேயும் போலம்மா. அம்மா, போலீஸ் அங்கிள்லாம் வந்திருக்காங்க. பவானி சொல்றாங்க, உன்னைய யாரோ தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் வந்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல சிவானி. சிவானி கேக்குறாங்க, தங்கம் நீ பார்க்ல விளையாண்டுகிட்டு இருந்தல்ல, என்னாச்சுமா உனக்கு? பார்க்ல ஊஞ்சல் விளையாண்டுகிட்டு இருந்தேன். புண்ணியத்தைய கண்ணை மூடிட்டு நான் தான் ஆட்டி விட சொன்னேன். புண்ணியத்தையும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஒருத்தவங்க பொன்னியத்தையோட முகத்தை மூடிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்த என்ன இந்த அங்கிள் சேர்ந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. காருக்குள்ள ஏத்திட்டாங்க. பொன்னியத்தை இங்க வாங்க. வாணி குட்டி, அதான் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, என்கிட்ட சொல்றியா? பொன்னியத்தையும் வர சொல்லுங்க. அவங்க கிட்டையும் சொல்லணும். பொன்னியத்தை என்ன பார்க்ல இருந்து தூக்கிட்டு போனாங்கல்ல, கூட கார்ல போகும்போது முதல்ல என்ன நினைச்சேன்னா கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டிதான் கூட்டிட்டு போறாங்கன்னு நான் நினைச்சேன். வெண்ணிலா ஆண்டியும் பிரீத்தியும் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் அதை கேட்டேன். அப்படி நினைச்சுதான் நான் அவங்க கூட போனேன். குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கடுப்பாறாங்க. வெண்ணிலாவையும் பிரீத்தியையும் முறைச்சு பாக்குறாங்க. உண்மையிலேயே என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு ரொம்ப நேரம் கழிச்சுதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. பொன்னி கேக்குறாங்க, சிவானி குட்டி, உன்னை தூக்கிட்டு போனவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. போலீஸ் சொல்றாங்க பொன்னி கிட்ட, அவங்க பேரு தெரியுமான்னு குழந்தைகிட்ட கேளுங்க. பொன்னி கேக்குறாங்க, சிவானி குட்டி, அவங்க பேரு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு அவங்க பேரு என்னன்னு தெரியும்.
காரு ஓட்டுனவங்க பேரு தெரியல, இன்னொருத்தவங்க பேரு குழந்தை, இன்னொருத்தவங்க பேரு குமாரு. உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. போன்ல அவரு என்ன சொல்றாரோ அததான் இவங்க எல்லாரும் செய்றாங்க. போலீஸ் சொல்றாங்க பொண்ணுகிட்ட, போன்ல பேசினவர் பேரு தெரியுமான்னு குழந்தைகிட்ட கேளுங்க. நீ கேக்குறாங்க, சிவானி குட்டி போன் பேசினாருன்னு சொன்னேன்ல, அவர் பேரு உனக்கு தெரியுமா? அவர் பேரு பேரு தாசு. சுந்தரம் அந்த பேரை கேட்ட உடனே அதிர்ச்சி ஆறாரு. நீயத்த அப்படி சொல்லிதான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்களோ எல்லாத்தையும் போன்ல தாசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அந்த வண்டியில நாங்க போய்கிட்டு இருந்தப்ப நடந்ததெல்லாம் சிவானி குட்டி அத்தை கிட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான், வாங்க என் பக்கத்துல. சிவானி பொன்னி மடியில படுத்துக்கிறாங்க. போலீஸும் கேட்டுட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. போலீஸ் சொல்றாங்க கான்ஸ்டபிள் கிட்ட, ஜீப்பை ரெடி பண்ண சொல்லு. சரி சார். அத்தி சார், குழந்தை சொன்ன பேர்ல யார் யாரு அக்யூஸ்ட் இருக்காங்கன்னு நான் விசாரிக்க சொல்றேன். குழந்தை தாஸ்ன்னு ஒரு பேர் சொன்னாங்க தெரியுமா? அவன் தான் இந்த குரூப்போட லீடரா இருக்கணும். உங்களுக்கு தாஸ்ன்னு யாரையாவது தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரா இருக்கேன்னு யோசிக்கிறாங்க எல்லாரும். ராஜசேகர் சொல்றாரு, இல்ல சார். மாப்பிள உங்களுக்கு தெரியுமா? சுந்தரம் தெரியாதுன்னு சொல்றாங்க. போலீஸ் இத கேட்டுட்டு சொல்றாங்க, பொதுவாவே அவங்க குழந்தை கடத்துற கும்பலா இல்லாட்டி பகை உணர்வோட கடத்திருக்காங்களான்னு விசாரிக்கிறோம். சக்தி இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க, நாங்க அக்யூஸ்ட் லிஸ்ட் எல்லாம் காட்டுறோம். அதுல பாப்பாவை கடத்தினவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல தாஸ்ன்னு யாரையாவது உங்களுக்கு தெரியும்னா அந்த விஷயத்த எங்க கிட்ட சொல்லுங்க. ராஜசேகர் சொல்றாரு, கண்டிப்பா சொல்றோம் சார். சரி சார், நான் போயிட்டு வரேன்னு போலீஸ் கிளம்புறாங்க. இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்றாங்க, இந்த தாஸ்ன்னு ஒருத்தன் தான் இந்த மொத்த பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். இப்ப கான்ஸ்டபிள் பாக்குறாங்க சுந்தரம் வர்றத. இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, வாங்க சார், உங்க குழந்தைய கடத்தினவன கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ஜீப்ல. சுந்தரம் வீட்டுக்கு வெளியே வந்து தாஸுக்கு போன் பண்றாங்க. தாசு போன் காலை அட்டன் பண்றாங்க. அப்ப சுந்தரம் சொல்றாங்க, கடைசியில என் குழந்தைய கடத்துற நிலைமைக்கு வந்துட்டீங்கல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட விஷயத்த நீ பண்ணிருப்ப? சுந்தரம், உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாடா தாசு. தாசு, நானும் பிரச்சனை வேணாம் ஒதுங்கி போவோன்னு நினைச்சா இப்படி பண்ணிட்டல்ல. நீ இந்த விஷயத்துல ஒதுங்கி போயிருக்க கூடாது. இங்க நான் கேட்ட காசை நீ செட்டில் பண்ணிருக்கணும். கொடுக்காம தப்பிச்சு போலான்னு பார்த்தல்ல, கேட்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கன்னு என்கிட்டே நீ சவால் விடுற. அப்படின்னா என்னால என்ன முடியும்னு உனக்கு தெரியணும்ல. சந்திப்போம்.